மச்சான் சொல்றா. மச்சான் லைன்லயே இருடா, கான்ஃபரன்ஸ் போடுறேன். சொல்றா. சொல்லு மச்சான். மச்சான் இன்ட்ரெஸ்டில் ரீரிலீஸ் பண்ணுறான். சாட்டர்டே நைட் 10 PM ஷோ புக் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஓகேல? போலாம்டா. போலாமே. டேய் அரவிந்த், உனக்கு? எனக்கும் ஓகே தான், போகலாம். ஏன்டா டயர்டாக பேசுகிறேன்? அதுவா, நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தானே இருக்கேன். நேற்று மீட்டிங் ஆஃபீஸ் வர சொல்லியிருந்தாங்கன்னு போனேன்டா. முன்னெல்லாம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் வெளியே வருவேன். அதே வழியில் நேற்று வந்தால் பெருசாக பழம் நோண்டி வச்சிருக்கானுங்க. மழையில் அது இருக்கிறதே தெரியல, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ. அப்புறம் சுற்றிட்டு வந்தால் செம்ம டிராஃபிக். வீட்டுக்கு வரவே நைட்டு 2 மணி ஆயிடுச்சு. அப்புறம் தூக்கமும் வரல. இனிமேல் தான் போய் தூங்கணும். நானும் நியூஸில் பார்த்தேன், இன்னும் 2 நாளைக்கு மேலே இருக்காமே. டேய் நியூஸ்னு தான் ஞாபகம் வருது. கார்த்திக்கிறான்ல, அவன் ஏதோ ஸ்கூல் பிள்ளைய கத்திட்டான்னு சொல்லி போலீஸ் தேனுங்கிறாங்களாம், பாத்தியா? ஆமாண்டா, நியூஸை பார்த்துட்டு உன் ஃப்ரெண்டு தானே, ஸ்கூலில் அவங்க கூட தானே சேர்ந்து சுற்றிட்டு இருப்பேன்னு எங்கள் வீட்டில் செம்ம திட்டுடா. பைத்தியமாடா அவன். சின்ன பொண்ணை போய் ஏரியா ஃபுல்லாக அவன் பேசிதான்டா. எந்த கார்த்திடா? எஸ் கார்த்தியா? ஆண்டா, உன் பழைய ஃப்ரெண்டு தான். அவன் ரொம்ப நல்ல பையனாச்சுடா. ஆமாம், அவன் ரொம்ப நல்ல டைப்டா. நீ வேற. நான் ரீசெண்டாக கூட அவனை பார்த்தேன். அவன் ஆளே டோட்டலாக மாறிட்டான். ஆளும் கோளாறாகிறான், பேசுறதும் கோளாறாகுது, கூடகிறவனும் கோளாறாகிறான். அவனுக்கு கூடலாம் சுத்தினா கடத்தல் தொழில் தான் பண்ணும். அவன் காலேஜ் ட்ராப் அவுட்டான்டா. ஏர்போர்ட் குடோனில் ஒர்க் பண்ணுறான் போல. ஒரு மாதிரி கலீஜாக இருப்பான்டா. மச்சான், குடோனில் ஒர்க் பண்ணுறவன் அப்படி தாண்டா இருப்பான். அவன் சுச்சுவேஷன் என்னவோ அங்கே வேலை பார்த்துன்னு இருக்கான். கடத்தல் தொழில் பண்ணுறவெல்லாம் அப்படியாடா இருப்பான். அவனுக்கு தாண்டா பக்கா ஜென்டில்மேனா உலகத்திலே ரொம்ப நல்லவன் மாதிரி இருப்பானுங்க. ஓ, உன் பழைய ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணலடா, லுக்ஸை வச்சு ஜட்ஜ் பண்ணாதுன்னு தான் சொல்கிறேன். லாஸ்ட் மந்த் கூட பாரு, ஒரு பொண்ணு அவளுக்கு ஃபுட் டெலிவரி பண்ண வந்த பையன் அவளை அடிச்சிட்டான்னு இன்ஸ்டால வீடியோ போட்டான். அதை பார்த்துட்டு நாமளாம் போய் அந்த பையனை பயங்கரமாக திட்டிட்டு இருந்தோம். அப்புறமா விசாரிச்சு பார்த்தா அந்த பொண்ணு பொய் சொல்லியிருக்கா போல. அதுக்குள்ளே அந்த பையன் மேலே கேஸ்லாம் போட்டுட்டாங்க. பாவம்ல அந்த பையன், அதான் முழுசா தெரியாம ஏன்னு சொல்கிறேன். நான் சும்மாலாம் சொல்ல. என் அக்கா பொண்ணும் அந்த காணாம போன பொண்ணும் கிளாஸ்மேட்டு. அன்றைக்கி அவள் ஆட்டோவில் வரும்போது ஹோலினஸ் சர்ச்சுக்கிட்ட இவங்க கூட அவளை பார்த்துக்கிறான். நான் தான் சரி போலீஸ் கிட்டலாம் போவேணா, எதுக்கு வம்புன்னு கம்னு இருக்கு சொல்லிட்டேன். ஹோலி ஏஞ்சல் சர்ச்சா? அது எங்கே இருக்கு? மச்சான், நான் சொன்னேன்லடா, ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஒரு ஷார்ட்கட்டில் வருவேன், பெருசாக பள்ளம் இருந்ததுன்னு. அந்த ரோட் ஸ்டார்டிங்லேயே இந்த சர்ச் இருக்குடா. அவன் அந்த வழியாக தான் போயிருப்பான் போல இருக்கு. அங்கே வேற இந்த பள்ளம் இருக்கு. டே, அந்த பள்ளத்துக்குள்ள 3 நாட்கள் தேடலின் பின் காவல்துறைக்கு கிடைத்த தகவலின் மூலம் சிறுமியையும் இளைஞரையும் நிலச்சரிவால் ஏற்பட்ட பள்ளத்தில் இருந்து மீட்டனர். என்னடா சொல்ற? இப்போ எப்படி இருக்காங்களாம்? இப்போ ஓகேடா, லாஸ்ட் மினிட்ல காப்பாத்திட்டாங்க. எப்படி விழுந்தாங்களாம்? ஆக்சுவலி அன்னைக்கு செம்ம மழை பெஞ்சதுல இந்த பொண்ணோட ஸ்கூல் ஹாஃப் டேலே விட்டாங்க போல. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கால் பண்ணி கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. அவங்கனால வர முடியல போல. கார்த்தி இவங்க நெய்பரா, இந்த பொண்ணு ஸ்கூல் கிட்ட இருக்க குடோன்ல தான் ஒர்க் பண்றான் போல. அதான் இவனை கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க. இவன் கூட்டிட்டு வரும்போது பள்ளத்துக்குள்ள விழுந்திருக்காங்க. புயல் காத்துல ரோட்லயே மரம்லாம் விழுந்ததுனால அந்த பக்கம் யாரும் போகவும் இல்லை. அதான் ரொம்ப நேரம் காணோன்னு அந்த பொண்ணு வீட்டுல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க.